Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. First day, first shift உடைய SBI clerk exam முடிஞ்சிருக்கு. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது aspirants. ஷிஃப்ட் வைஸாக அனாலிசிஸ் குட் அட்டன் பார்த்துடலாம். இங்கிலீஷில் 22லேருந்து 24, ரீசனிங்கில் 30 ப்ளஸ் ஆவரேஜ் அட்டம்ப்ட்டு. ஆனால் நிறைய பேர் 34, 35 அட்டன் பண்ணியிருக்காங்க. நியூமெரிக்கல் எபிலிட்டியை பொறுத்த வரையும் 25லேருந்து 28 ஆவரேஜ் அட்டம்ப்ட், 30 ப்ளஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க செக்ஷன் வைஸாக பார்த்துடலாம் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், எஸ்பிஐ கிளர்க்கில் இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரையும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஆர்சி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கேட்டிருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 4 கொஸ்டின், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஒரு 5 கொஸ்டின், கிளாஸ் டெஸ்ட்டு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன மாதிரி இது 3 ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணியிருக்கலாம். அண்டு எரர் டிடெக்ஷன் ஓல்டு பேட்டர்ன் தான் கேட்டிருக்காங்க. ஆர்சியில் டைரக்ட் கொஸ்டின் சினானிம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இந்த வேர்ட் யூசேஜை மட்டும் ஸ்கிப் பண்ணுறது தெரிஞ்சிருந்தால் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எரர் டிடெக்ஷன் பொறுத்த வரையும் இந்த ஏபிசிடி ஃபார்மேட் வரும் இல்லையா, ஒரே சென்டென்ஸில் 5 பார்ட் கொடுத்துட்டு நோ எரர்னு 5வது பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்த வரையும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஓகே, ரீசனிங் எபிலிட்டி பார்க்கலாம். ரீசனிங் எபிலிட்டியை பொறுத்த வரையும் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சர்டைன் நம்பர் ஆஃப் பசில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக கேட்டிருக்காங்க. இது லாஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கலாம். மற்றபடி நீங்கள் இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், இந்த டிஜிட் சீரியஸ் 3 டிஜிட் நம்பர் வச்சு 5 டிஜிட் வரலையா, அது மாதிரி இல்லை, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு பஸ்ஸில் மந்த் பஸ்ஸில், ஸ்கொயர் பஸ்ஸில், லீனியர் இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு கடைசியாக ப்ளட் ரிலேஷன் சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் அட்டன் பண்ணியிருக்கணும். லாஸ்ட்டாக நீங்கள் மீனிங் ஃபுல்லோடையும் பேட் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக மீனிங் ஃபுல் அட்டன் பண்ணியிருக்கணும். அதோடைய வேர்டு பார்த்துக்கோங்க, ஓவன் அப்படிங்கிறது அதோடைய வேர்டு. சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சனுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11. ஓகே, லாஸ்ட்டாக வந்து ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரையும் நம்ம சொன்ன லாஸ்ட் மினிட் டிப்ஸில் சொன்னதுலேருந்து ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ். அது என்ன சேஞ்சஸ்னால், இதான் மிஸ்ஸிங் நம்பரில் 5 கேட்பாங்க எப்படின்னு சொன்னால் ஒரு கொஸ்டின் கம்மியாக கேட்டு அதுக்கு பதிலாக உங்களுக்கு அர்த்தமெட்டிக் சீரீஸில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் அட்டன் பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸ் அட்டன் பண்ணியிருக்கணும். 2 டிஐ கேட்டிருக்காங்க ஆஸ்பிரண்ட்ஸ். இதுவும் ஒரு சேஞ்சஸ் தான். இங்கே வந்து 2 டிஐ கேட்டிருக்கிறதுனால ஒரு 2 கொஸ்டின் கம்மியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். மற்ற ஷிஃப்ட்டை விட இவங்க 2 கொஸ்டின் கம்மியாக அட்டன் பண்ணுற ஒரு இது தான். பட் ஆனால் கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக இருந்ததுனால உங்களுக்கு ஒரு 28லேருந்து ஒரு 30 ப்ளஸ் டூயபிளாக தான் இருந்திருக்கு. எதுவுமே ரொம்ப கஷ்டமாகவோ கால்குலேட்டிவாக இல்லை, எல்லாம் அப்ரோச்சபிளாக தான் இருந்திருக்கு. ரீசனிங்கில் பொறுத்த வரையும் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணிக்கலாம்னா ஒரு 30லேருந்து ஒரு 32 அட்டன் பண்ணியிருந்தால் டீசென்ட். பட் ஆனால் நிறைய பேர் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 34, 35 அட்டன் பண்ணியிருக்காங்க. இங்கிலீஷை பொறுத்தவரையும் அக்யூரஸியாக நீங்கள் ஒரு 20 ப்ளஸ் கொடுத்துருந்தாலே, 20 ப்ளஸ் அக்யூரஸியாக கொடுத்துருந்தாலே ஓகே. அக்யூரஸி இல்லாமல் முன்ன பின்ன இருந்தால் ஒரு 25 ப்ளஸ் கொடுத்துருந்தா நீங்கள் ஒரு சேஃப். ஃபைனலாக நீங்கள் இந்த ஷிஃப்ட்டில் ஒரு 72 அட்டெம்ப்ட் அக்யூரஸியாக கொடுத்துருந்தா சேஃபு. ஆனால் அக்யூரஸி முன்ன பின்ன இருக்குது சார் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு 80 ப்ளஸ் அட்டன் பண்ணி தான் நீங்கள் சேஃப். ஸோ இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் ஷிஃப்ட் 1 டே 1 ஷிஃப்ட் 1 குட் அட்டெம்ப்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ், தேங்க்யூ.